மாமன்னன் ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு வெற்றி கொண்டாட்ட விழாவிற்கு பிரதமர் மோடி வருகை தர உள்ளதையொட்டி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், இந்த மாவட்டம் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படும், என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள் பிரதமர் வருகையொட்டி செய்யப்பட்டிருக்கு, விவரம் என்ன? நாளை மறுதினம் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு வருகை தரவிருக்கிறார். இதற்காக கங்கை கொண்ட சோழபுரம் பகுதி முழுவதுமே பலத்த போலீசார் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐஜி தலைமையில் சுமார் 2000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. மத்திய மண்டல ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி தலைமையில் 2000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பிரதமர் வந்து செல்லும் தடங்கள் மற்றும் கோவில் சுற்றியுள்ள பகுதியை எஸ்பிஜி படையினர் தங்களது கட்டுப்பாட்டுகள் இன்று முதல் கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று முதல் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு தனியார் ட்ரோன்கள் மற்றும் சிறிய ரக பறக்கும் விமானங்கள், அதேபோன்று லேசர் லைட்டுகள் அடிப்பதற்கும் பட்டங்கள் பறக்க விடுவதற்கும் முற்றிலுமாக தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவிலில் மேற்கு திசையில் சுமார் 500 மீட்டர் தொலைவில் 3 ஹெலிபேடுகள் அமைக்கப்பட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் இன்று காலை முதலே ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மேற்கே ஜெயங்கொண்டம் பகுதி, அதேபோன்று வடக்கே சேத்தியோத்தோப்பு, தெற்கே கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தொடர்ச்சியாகவே ரோந்து பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இங்கு பல்வேறு விதமான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி அப்போது பெரும் திரளான மக்கள் கூட்டம் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சாலைகளின் இருபுறங்களிலும், அதாவது கோவிலின் மேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதேபோன்று கோவிலின் கிழக்காக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலையின் 2 புறங்களிலும் தடுப்பு வைக்கப்பட்டு இரும்பு பேரிகார்டர் வைக்கப்பட்டு அவற்றை சீர் செய்யும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அதேபோன்று இன்று காலை முதல் இங்கு மோப்பனாய் படைப்பிரிவினரும் வருகை தந்து இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களின் உடைமைகளையும் தீவிரமாக சோதனை செய்து வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் சந்திர அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னும் முழுவதுமாக இன்று இரவு முதலே முழுவதுமாக போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பல பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் மினி கண்ட்ரோல் ரூம் மூலமாக அந்த சிசிடிவி காட்சிகளை சோதனையிட்டும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமரின் வருகையொட்டி என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குங்கிற விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.